ருசியான வெள்ளைக்குருமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. குக்கரை வச்சு அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டாச்சு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு தட்டினது போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கட்டும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கடையில் துருவின தேங்காய், அது கூட பச்சை மிளகாய், கசகசா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு அது சேர்த்து ஒன்றா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. திக்காக அரைச்சிக்கோங்க. அது கூட வெங்காயம் வனதுக்கப்புறம் க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு அந்த அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றி கரம் மசாலா, புதினா சேர்த்துட்டு அப்புறம் 2 விசில் குக்கரில் விட்டு கலந்து விட்டு எடுத்து பாருங்கள். ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லு தான். இது நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சேன். செம்ம காம்பினேஷன். சப்பாத்திக்கு தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் செம்மையான காம்பினேஷன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.